ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ஃபோன் சமையல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் சூப்பராக இருக்கேன். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, டுடே ரெசிபி குண்டூர் ஸ்டைல் கோவக்காய் ஃப்ரை. கோவக்காய் கசக்கும்னு நினைப்பீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கசக்காது. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் சைடு செம்மையாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸி ஃபோன் சமையல் குக்கிங்கில் ஈஸியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். கோவக்காய் பொரியல் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணுமோ கட் பண்ணிக்கோங்க. நீளமாக வேணால் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரவுண்டாக வேணுமோ ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேன் வச்சாச்சு. கடலை பருப்பு 1 டீஸ்பூன். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 3 வத்தல் 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தனியா 1 டீஸ்பூன். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஷேட்டப் பண்ணிக்குவோம். ரோஸ்ட் பண்ணுற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 1 டீஸ்பூன் உளுந்தையும் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் 5 to 7 மினிட்ஸ் நல்லா சேட்டப் பண்ணுவோம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் உளுந்தை சேட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஒயிட் நெல். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சேட்டப் பண்ணிக்கலாம். 2 செகண்ட்ஸ் சேட்டப் பண்ணால் போதும் நெல். இப்போ நல்லா ராஸ்மெல் போயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன். அது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சேட்டப் பண்ணிக்கலாம். சீரகம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் சேட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சூடு ஆற விட்டுட்டு நம்ம ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாய் எடுத்தாச்சு. கடாயில் நல்லா ஹீட்டான பிறகு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு கோவக்காவை ஆட் பண்ணி நல்லா ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஷேட்டப் பண்ணணும். நம்ம இதில் ஆயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் கைவிடாமல் ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண பிறகு நல்லா ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராஸ்மெல் போகிற வரைக்கும். ஆல்ரெடி 50% நம்ம ஷேட்டப் பண்ணிகிட்டே இருந்தோம். அதிலே வெந்துருச்சு. அதுக்கடுத்து தான் மஞ்சள் ஆட் பண்ணோம். மீதி 50% வேகணும். நல்லா ஷேட்டப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அரைத்த வைத்த பொடியை ஆட் பண்ணுவோம். 1.5 டீஸ்பூன் மசால் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஷேட்டப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அரைத்த வைத்த மசால் பொடி இருக்குல்ல, அதில் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அப்படின்னா தான் கசப்பு தெரியாமல் இருக்கும். பொடி ஆட் பண்ண பிறகு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஷேட்டப் பண்ணிகிட்டே இருப்போம். ஆல்ரெடி கோவக்காய் வெந்துருச்சு. இப்போது 20% வேக வச்சு எடுத்தோன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி ஃபோன் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். டேக் கேர், பை, see you நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, கசப்பே தெரியல.